துடுக்கிங்கரங்களப்போ உயிர்லூர் ஷோ வந்தது, தங்க மகன் படம் வந்தப்போ தங்கைக்கு ஒரு கீதை வந்தது. இப்படி அதே மாதிரி என்னோட படங்கள் நிறையா வந்திருக்கு. படையப்பா வந்தப்போ மோனிஷா அண்ட் மொல்லிசா வந்தது. ஆனால் படையப்பா மோனிஷா மொல்லிசா ரெண்டுத்தையும் ஒரே நாள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மோனிஷா அண்ட் மோனிஷாலும் சிலம்பு படத்தில் நடிச்சிருக்கான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோ என் பையன் படையப்பாக்கு தான் போகிறான். நானே ரஜினியோட ரசிகன், என் பையனும் ரஜினி ரசிகன் தான் இருந்தான். நான் கமல் ரசிகனா, என் பையனும் அதே மாதிரி அவர் கமல் ரசிகனா இருந்தார். இதான் உண்மை. அதை பாரு, நான் ரஜினி சார் படத்தோட சவால் விட்டுலாம் படத்தை விடல. நல்லா புரிஞ்சுக்கணும். ரஜினி சார் படத்துக்கு அவ்வளோ தேட்டர் அந்த காலத்தில் போடுறாங்கன்னா, பிஞ்சு பீராஜி ஒரு கேப் இருக்கிற தேட்டர்ல நமக்கு கிடைக்கும். அதில் போட்டோம்னா அதோட சேர்ந்து நம்மளும் அப்படியே வெளியில வருவோமேனு வந்த படங்கள் தான் அது. அதனால நீங்க இந்த மாதிரிலாம் சவால் விட்டு ரஜினி அது இதெல்லாம் எனர்ஜிக்கு காரணம் ஒன்றும் இல்லை. அவனாக்கா இதுல பட தூதுக்கா தின்னக்குன்ன தூதுக்கா திக்கு திக்க தூதுக்கா தின்னக்குன்ன தூதுக்கா இப்படின்னு சொன்னாக்கா, இந்த பீட்டை கொடுக்குறேன்னு சொன்னா வீட்டில் ட்ரம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். வாழ்க்கையில சின்ன பசங்களுக்கு அடுத்த தலைமுறை தம் அடிக்கலாம், ஆனா உன்னோட தம் போயிடும். அடிக்காத தம்மு. நான் ட்ரம் அடிக்கிறேன், அதான் ஸ்ட்ரென்த்தோட இருக்கிறேன். தம் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், தனி மனித ஒழுக்கத்தை இழக்க மாட்டேன். அதனால தான் டிஆர் இன்னைக்கு அதே எனர்ஜியோட இருக்கேன்.